நான் எடுத்திருந்தாலும் இதைத்தான் எடுத்திருப்பேன். சார், ஜோடியா வந்து இவ்ளோ சீக்கிரம் யாருமே புடவை செலக்ட் பண்ணதில்ல. உங்களுக்கு பெஸ்ட் ஜோடின்னு அவார்டே கொடுக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு எது சரியா இருக்கும்னு தெரிஞ்சா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும். நம்மள வேவு பார்க்க திலகா ஆண்டி புதுசா ஒரு சிசிடிவி கேமரா அனுப்பியிருக்காங்க. யாரு? ஸ்னேகா அண்ணி. இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்ம போட்ட மொத்த பிளானும் சொதப்பிடும். எப்படி அவங்க கண்ணுல படாம தப்பிக்கிறது? வித்யா, அவங்களுக்கு ஷாப்பிங்னா போதும், சுத்தி என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க புடவை பார்க்குற கேப்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். என் பின்னாடியே வா, கூட என்ன பில் போட்டுருங்க. ஓகே சார். வா. இது ஒண்ணு. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். எவ்வளோச்சு? 10,500. என்னங்க? கொடுங்க சார். அமௌண்ட் எவ்வளோ? 10,500. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இங்க லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்க இருக்கு? மேல போய் லெஃப்ட்ல திரும்புங்க சார். அப்படியா? தேங்க்யூ. ஓகே சார். வித்யா, இந்த புடவை மாத்திட்டு இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணு. நான் வேட்டி சட்டை வாங்கி மாத்திட்டு வந்துடுறேன். சரியா? சரி. மா, என்னம்மா ஆச்சு? அக்கா எதுவும் ஃபோன் பண்ணாளா? ஒண்ணுத்துக்கும் உதவாத உங்க அக்காவை அனுப்பி வச்சோம்ல, அவகிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்ல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அவளை அனுப்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அததான் நானும் சொன்னேன், நீதான் கேக்கல. வேற வழி இல்ல, நீ கிளம்பி நேர்ல போ. ஏமா இப்படி டைம் வேஸ்ட் பண்ற? டைம் ஆச்சுடி, நீ சீக்கிரம் கிளம்பு. அவ திரும்பி வரட்டும், அவளுக்கு இருக்கு நீ கச்சேரி. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த புடவை மாத்திட்டு வர போனாங்களே, அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? வெயிட் பண்ணுங்க சார், அவங்க வந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? இப்ப நம்ம 2 பேரையும் யாரு பார்த்தாலும்
புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம், ரிஜிஸ்டர் மேரேஜ். அதுக்காக தானே இந்த காஸ்டியூம் எல்லாம். ஆமால, நான் அதை மறந்துட்டேன். இப்போ மட்டும் அண்ணி நம்மள இந்த கோலத்துல பார்த்தாங்கன்னு வை, போட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம சீக்கிரமா இந்த ஸ்பாட்டை காலி பண்ணுவோமா? ஆ, போலாம். இது ஓகே. ஓகே மேடம். நல்லா இருக்கு. மேடம் இதை பாருங்க, இது புதுசா வந்திருக்கு. ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப அவங்கள தாண்டி போனா கண்டிப்பா பாத்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? பாபி வேற கால் பண்ணிட்டே இருக்கான். டைம் வேற ஆச்சு. இப்போ இவங்களை எப்படி தாண்டி போறது? என்ன கடை நடத்துறீங்க நீங்க? உங்ககிட்ட இந்த கலர் சுடியா கேட்டேன், ப்ளூ கலர் சுடி தானே கேட்டேன். அந்த கலரை தவிர மத்த எல்லா கலரும் காமிக்கிறீங்க. இருக்குதா இல்லையாங்க? அக்கா, உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் Dress தானே வேணும்? ஆமா. அங்க பாருங்க, அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அத போட்டீங்கன்னா சும்மா சமந்தா மாதிரி இருப்பீங்க. அப்படியா? இப்பவே போய் வாங்கிடுறேன். இது ஓகேவா மேடம்? இது ஓகே. ஏன் இப்படி பண்ற? என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் செலக்ட் பண்ண இந்த Dress நான் தான் முதல்ல செலக்ட் பண்ணி வச்சேன். ஐயோ, அவங்க கிட்ட கேளுங்களேன். நான் தான் எடுத்து வச்சிட்டு போனேன். இல்ல மேடம், அது சும்மா தரல விடாதமா, அது கொடுங்க. நான் இப்பதான் எடுத்து பொண்ணுங்க பண நகையை கூட விட்டு கொடுத்துருவாங்க. புடிச்ச Dress-அ மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சண்டை முடிய ரொம்ப நேரம் ஆகும். இந்த கேப்ல நம்ம போயிடலாம். சும்மா சொல்லக்கூடாது, பெரிய ஆள் தான் நீ. நான் தானே எடுத்தேன். விடுமா முதல்ல. நான் எடுத்து சொல்றேன்ல. சரி சரி, சீக்கிரம் வா. கேட்க மாட்டேங்க. வா. ஆ, ஒரு வழியா சிசிடிவி பார்வையில இருந்து தப்பிச்சிட்டோம். கார்ல ஏறு. பொண்ணு மாப்பிள்ள மாதிரி கிளம்பி போறாங்க, விடக்கூடாது. அண்ணா, மாலை ரெடியா? ரெடியா இருக்கு சார். சரி, சீக்கிரம் கொடுங்க. நான் பணம் அனுப்பிடுறேன். சரிங்க சார். சஞ்சய், மாலை எதுக்கு? கல்யாணத்துல மாலை இல்லாம எப்படி? முதல்ல ஸ்டுடியோவுக்கு போய் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். இதோட நாம 3வது தடவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். 3வது தடவையா? ஆமா, ஊர்ல ஒரு தடவை, தாலி பிரிச்சு போடும்போது இன்னொரு தடவை, இப்போ 3வது தடவை. ஆனா ஒரு தடவை கூட நீயா சம்மதிச்சு சந்தோஷமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. எல்லாமே திருட்டு கல்யாணம் தான். ஆனா எத்தனை தடவை நீ என் கழுத்துல தாலி கட்டினாலும் என்னை உன் பொண்டாட்டிய மட்டும் நீ ஏத்துக்க மாட்டல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னைய என் புருஷனா தான் பாக்குறேன். அது மாறாது. நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். போட்டோ எடுக்கணும். எடுத்துடலாம் சார். கதிர் அண்ணா, ஒரு ஸ்டில் எடுக்கணும். வாங்க சார்.
உள்ள போங்க சார். வா. ம். சார் வாங்க சார். ரெடியா சார்? மாலை போட்டுக்கிறோம். சரிங்க சார். ம். ரெடி சார்? ரெடி. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, க்ளோஸாக வாங்க. மேடம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க. அப்படியே ஸ்டெடியாக நில்லுங்க. ஓகே சார். சார் ரெடியா? இங்கே பாருங்க. ம். ரெடியா? ரெடி. மேடம் நீங்கள் அவர் கை பிடிச்சிக்கோங்க. இல்ல வேணாம், அப்படியே எடு. சரி சார், ஓகே சார். ரெடி, ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பிரிண்ட் வந்துடும். சரி. ஏய், மாலை எடு. பாப்பலாம். இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? இந்த சாரா? இவரு இப்பதான் கல்யாணத்துக்கு மாலை வாங்கிட்டு போனாரு. கல்யாணத்துக்கா? எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கமா, அந்த ஸ்டூடியோ பக்கமா போனா? அந்த ஆமா, ஸ்டுடியோ. அந்த ஸ்டூடியோ தான். தேங்க்ஸ். அண்ணா இந்தாங்கண்ணே. சரி. சார் இந்தாங்க ஒரு ஃபோட்டோ. உங்ககிட்ட இன்னொரு காப்பி இருக்கா? இருக்கு சார். அதை இப்பவே delete பண்ணிடுங்க. ஓகே சார். டெலிட் பண்ணிட்டேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். எவ்வளோ ஆச்சு? 200 சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். கொடு. சஞ்சய், என்ன? மேக்னா பாரு. மேக்னா நம்மள பாத்துற போறா. வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? இப்பதான் 2 பேரும் மணக்கோலத்துல போட்டோ எடுத்து போனாங்க மேடம். எனக்கு அவங்க எடுத்த போட்டோவோட காப்பி இருந்தா ஒண்ணு தரீங்களா ப்ளீஸ்? இல்ல மேடம், அதை அவர் டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் மேடம். இவ்ளோ கிரிமினலா யோசிச்சிருக்கான். அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியல. பக்கத்துல தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. ஒருவேளை அங்க போயிருக்கலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ. சரிங்க மேடம்.
போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அம்மா சொல்லு மேக்னா. அம்மா இங்க என்னாச்சு? ஏண்டி அழற? சொல்லுடி. சஞ்சயும் மணியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது நடக்காது. அப்படி நடந்தா அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே பணமாகிடுவா. அப்புறம் எதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்? சரி, நீ உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போ. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எவிடன்ஸ வீடியோவா கலெக்ட் பண்ணு. சரியா? சரிம்மா. நல்ல வேலை போட்டோவை அழிச்சிட்ட. இல்லனா அத கொண்டு போய் அத்தை கிட்ட காட்டி பிரச்சனை ஆக்கிருப்பா. அவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? வித்யா, சொல்லு சஞ்சய். இப்ப நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நீ தான் என் ஒய்ஃப்னு கவர்மெண்டே சர்டிபிகேட் கொடுக்க போகுது. கொடுக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சாலுமே சட்டப்படி நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கணும். இப்ப உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை அந்த சர்டிபிகேட் பறிச்சிடும். நான் வேற ஒரு வாழ்க்கையை தேடி போனதானே சஞ்சய். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை விட்டு போற மாதிரி நீ நடந்துக்க மாட்ட. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வ. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது சஞ்சய். நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு செய்வேன். நீ என்னை ஏமாத்த மாட்ட. டேய், என்னாச்சு சஞ்சய்? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ வித்யா கிட்ட கடல்ல குதிக்க சொன்னாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம குதிப்பாடா. ஏன்னா அவ உன்னை அந்த அளவுக்கு நம்புறா. ஆனா நீ அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவன் தானா? வித்யா உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா? தாத்தா கிட்ட பேசி சொத்து வாங்கி கொடுத்திருக்கா. அப்புறம் அவளுக்கு கொடுத்தாங்களே அந்த சொத்தையும் நீ கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட கொடுத்திருக்கா. படுக்கையில இருந்த உன் அப்பா உசுரை காப்பாத்தினா. உன் குடும்பம் அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுச்சு. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதான் நீ வெறும் கயிறா பாப்பிய அந்த தாலிய தான் உசுரா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. நீயே எவ்வளவு தடவை அவளை வீட்டை விட்டு துரத்த என்னெல்லாமோ பண்ண. அப்ப கூட அவ உன்னை வெறுக்கல. ஆனா நீ வித்யாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை உன் சுயநலத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப கூட பாரு, உன் பிசினஸ்க்காக திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போற. சரி, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றல்ல, அந்த சர்டிபிகேட்டை உன் அம்மா கிட்ட உன்னால காட்ட முடியுமா? இல்ல அவதான் உன் பொண்டாட்டின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லவாத முடியுமா? முடியாதுல்ல. ஒருத்தி உன்னை கண்மூடித்தனமா நம்புறா. அவளை அதுக்காக இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண கூடாதுடா. இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ வித்யாவை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வையேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா.
என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருச்சு. ஆ, இறங்க. ம். இதுல சைன் பண்ணுங்க. வித்யா வாங்க. தம்பி நீங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க தம்பி. டேய் சஞ்சய், கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடு சஞ்சய். ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.